ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சி தான் அறக்க பறக்க இட்லி தோசைக்கு என்ன சட்னி செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. கவலையை விடுங்க. இந்த சாம்பாரை 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நல்லா மசிச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டு சாம்பாரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பரான அதே சமயம் டேஸ்டான அவசர சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.